சிபிஐ அலுவலகத்தில் விஜய் போனது விசாரணைக்கு ஒரு சாட்சியாக போனார். இவர் ஆஃபீஸ்ல இருந்தே வெளியில் வரும்போதே, அதாவது அவர் ரோட்டுக்கே வரல, ஆஃபீஸ்ல இருந்தே காரோட சன்ரூஃப்ல இருந்து வெளியில் கையை காட்டிட்டு தான் வந்தார். அப்போ அது ஒரு செய்தியை உணர்த்துது. வெறும் ஹைப்பை மட்டும் கிரியேட் பண்ணி விஜய்க்கு பாருங்க அவ்வளோ டிமாண்டு, நாகப்பட்டினத்தில் கூப்பிட்டாங்க, திருச்சியில் கூப்பிட்டாங்க, அந்த கதை எடுபடாது. அப்போ ஹைப்பை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறதுல இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ், நாளைக்கு இந்த கூட்டணிக்கு போகலன்னு வைங்க, அதிமுக கூட்டணி பிஜேபி கூட்டணிக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இல்லை நாங்கள் கூப்பிடவே இல்லைங்கன்னு தான் சொல்லிட்டே வர்றாரு தொடர்ந்து. அப்போ பாருங்க விஜய்க்கு யாருமே வர்றதுக்கு ஆளே இல்லை. 20% வாக்கு வேணும் அப்படின்னா வெறும் 4.5 கோடி ஓட்டு பதிவானா 1 கோடி ஓட்டு வேணும். அப்போதான் நீங்கள் டெபாசிட் 234 வாங்க முடியும். எப்படி சாத்தியங்க? அப்பவும் நீங்கள் டெபாசிட் வாங்க முடியாது. அதான் நம்ம ஹைப் கிரியேஷன் சினிமா பாணி தாங்க. அது படத்துக்கு ஓகேயா இருக்கும். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிற கரெக்டாக அந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு உள்ள என்ன சரக்கு இருக்குன்னு தெரியாது. ஆனால் அரசியல் கட்சிக்கு அது ஓகே இருக்காது, பெரிய பாதிப்பை சந்திக்குங்க. தமிழ் நியூஸ் நேரலுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், வழக்கறிஞர், முனைவர் தராசு ஷியாம் சார். சார் வணக்கம் சார். தேர்தல் தேதி என்பது அறிவிக்கப்பட்டு விட்டது. ஸோ இது காபந்து சர்க்காராக தான் இருக்க போகுது. இப்போ இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் திரு விஜய் அவர்கள் சிபிஐ அலுவலகத்தில் 3வது முறையாக ஆஜராகி பிறகு வெளியே வந்த காட்சியெல்லாம் பார்த்தோம். ரொம்பவே ரோட் ஷோலாம் நடந்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ இன்றைய தினம் காலையில் தாவேக்கா தரப்புல இருந்து மறுப்பு வந்திருக்கிறது அஃபிஷியலாக. நாங்கள் எந்த கூட்டணி பேச்சுவார்த்தையும் யார்ட்டையும் நாங்கள் நடத்தலை, சசிகலா ராமதாஸ் ஐயா கிட்ட கூட நாங்கள் நடத்தலை அப்படின்ற மாதிரிலாம் கூட மறுப்புகளை இப்போ தெரிவிக்கிறாங்க. இந்த மறுப்புகளை எப்படி பார்க்கறது? இது என்ன செய்தி சொல்ல வருதுன்னு நீங்கள் பார்க்குறீங்க? சிபிஐ அலுவலகத்தில் விஜய் போனது விசாரணைக்கு ஒரு சாட்சியாக போனார். இப்போ நம்மளே ஒரு கோர்ட்டுக்கு சாட்சியாக போகிறோம். கோர்ட்டால் விட்டு வெளியில் வரும்போது கையாட்டிட்டுலாம் வர முடியாதுங்க. அது அவமதிக்கிற செயலாக பார்க்கப்படும். இவர் ஆஃபீஸ்ல இருந்தே வெளியில் வரும்போதே, அதாவது அவர் ரோட்டுக்கே வரல, ஆஃபீஸ்ல இருந்தே காரோட சன்ரூஃப்ல இருந்து வெளியில் கையை காட்டிட்டு தான் வந்தார். பின்னாடி பார்த்தீங்கன்னா சிஆர்பிஎஃப் படையை தெரிஞ்சுது, சிபிஐயோட அவங்களோட பாதுகாப்பு பிரிவெல்லாம் தெரிஞ்சது. அப்போ அது ஒரு செய்தியை உணர்த்துது. சிபிஐ அதிகாரிகள் அதை எந்த வகையிலையும் ஆட்சேபனையே தெரிவிக்கல. அப்புறம் ரோட்டுக்கு வர்றாரு, பூமாரி எல்லாம் பொழியிறாங்க, அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. டெல்லியில யாருங்க பூமாரி பொழிய போறா? தாவேகாவுக்கு விஜய் என்ன எல்லா இடத்துலயுமா அவர் கட்சி வச்சிருக்காரு? அப்போ அது ஆர்கனைஸ்டு. அதுக்கு ஏதோ ஒரு வகையில சிபிஐ அதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கல. சரி, இவர் விசாரணைக்கு வெளியில வர போறாரு இத்தனை மணிக்குன்னு தெரிஞ்சு, அதுக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பே இந்த ஆர்கனைசேஷன் நம்ம பண்ணி ஆகணும்ல. வெளியில கண்ணாடி வழியா பார்த்து கும்பிடுறது வேற விஷயங்க. காரோட மேல்கூரை வழியாக பார்த்து கும்பிடுவது அது ரோட் ஷோவா தான் பார்க்கப்படும். அதுல பூமாரி எல்லாம் பொழியும் போது பூவெல்லாம் வாங்கிட்டு வரணும்லங்க. அப்ப அதுக்கு எவ்வளவு டைம் ஆயிருக்கும்? அப்ப அதை ஆர்கனைஸ் பண்ணும்போது ஏன் யாருமே தடுக்கல? டெல்லியில அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுங்க அவங்க. நம்ம ஊர்லயுமே நம்ம ஸ்ட்ரிக்ட் தான், டெல்லியில ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். போன வாட்டிங்க அவரு தனி விமானம் நைட்டு கிளம்புறதுக்கு அனுமதியே கொடுக்கல. அப்புறம் காலையில் தான் கிளம்புனாரு, மறுநாள் காலையில் தான் கிளம்புனாரு. ஏன்னா தலைநகர்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு தனியார் விமானம் கிளம்ப முடியாது, அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். அது பிரதமரோ இல்லை உள்துறை அமைச்சரோ இல்லை கான்ஸ்டிடியூஷனல் ஹை அத்தாரிட்டி மட்டும்தான் ஏர் ஸ்பேஸை நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்போ இல்லைன்னா ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கணும். இவருக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ இவருக்கு ஒரு சலுகை காட்டுறது டெல்லி அரசு அல்லது பாரதிய ஜனதா அரசு, பாரதிய ஜனதா அரசின் அமைப்புகள் ஒரு சலுகை காட்டுது. அதனாலதான் வதந்தி கூர்மப்படுது. சரி, சும்மா ஒன்றும் சமூக ஊடகங்கள்லையோ இல்லை ஊடகங்கள்லையோ எல்லாரும் ஆளாளுக்கு அவங்கவுங்க இஷ்டத்துக்கெல்லாம் பேசல. முன்பின்னாக நடக்கிற சம்பவங்கள் தான். 2011 காலகட்டத்தில் இவர் மக்கள் இயக்கம் தாங்க வச்சிருந்தாரு விஜய். அரசியலுக்கே வரமாட்டேன்னாங்க அப்போ. இப்போ அரசியலுக்கு வந்ததை நம்ம பார்க்கிறோம். இந்த மக்கள் இயக்கத்தோட வழிகாட்டி யாருன்னா எஸ்ஏசி, அவங்க ஃபாதர். நாகப்பட்டினத்தில் ஒரு கூட்டம் போட்டாங்க 26 பிப்ரவரி. நல்ல ஞாபகம் இருக்கு. இப்போவும் அதே நாகப்பட்டினம் தான் அந்த அவரோட கூட்ட ஷெடியூல்ல. அது என்ன காரணம்னா அங்க இருக்கிற ஓட்டு வங்கி கொஞ்சம் அது உதவியா இருக்கும்னு. என்ன நாகப்பட்டினத்தில் என்ன பேசினாரு? இலங்கை கடற்படையால் நம்ம தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுகிறார்கள், இதை இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. அதாவது அப்ப அரசு திமுக அரசு 2011,
2006, 2011. எதுக்கு பிறகு அந்த கூட்டத்தை போட்டாங்க? 2G வழக்குக்கு பிறகு. வழக்கு என்ன ஆச்சு அப்புறம்? வழக்கு விடுதலையானாங்க. டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி நீதிபதியை கண்டிச்சார் சிபிஐ. இதான வழக்கு, இதெல்லாம் நடந்து முடிஞ்ச உண்மை. அப்புறம் வந்து எஸ்எஸ்சி அபிஷியலா 3 தடவை பார்த்தாருங்க ஜெயலலிதா அம்மாவை. எனக்கும் நல்லா தெரியும். அன்அபிஷியலா எத்தனை தடவை பார்த்தாருன்னு தெரியாது. இதெல்லாம் பத்திரிகை செய்தி தான் 2011 அபிஷியலா பார்த்தது. அதுக்கு பிறகு ஓப்பனாவே மக்கள் இயக்கம், அது அரசியல்ல கிடையாது. ஆனா அதிமுகவுக்கு ஆதரவு. ஓப்பன் டிக்ளரேஷன். அது பிறகு திருச்சியில கூட்டம் போட்டாரு. மார்ச் மாசம். தேர்தலுக்கு 2-3 வாரம் தாங்க பாக்கி இருந்தது. 4 வாரமா என்னமோ பாக்கி இருந்ததுங்க. அபிஷியலா கூட்டம் போட்டு டிக்ளேர் பண்ணாங்க. மக்கள் இயக்கம் தான் வந்து ஆதரவு. நாம் தமிழர் கட்சி சீமான் அவரு கட்சியை வச்சிருந்தாரு. அவரும் அதிமுக ஆதரவுன்னு டிக்ளேர் பண்ணாரு. ஆனா உண்மையான பிரச்சனை அப்ப என்ன இருந்ததுன்னா பவர் கட்டுங்க. எங்க கிராமத்திலே 14 மணி நேரம் கரண்ட் கிடையாது. 14 மணி நேரம் கரண்ட் இல்லாம தாங்க நான்லாம் ஒரு மாசத்துக்கிட்ட அங்க இருந்தேன். ரொம்ப பெரிய பிரச்சனை. ஆற்காடு வீரசாமி அப்ப மின்துறை அமைச்சர். அவரே இந்த ஆட்சி மீண்டும் வெற்றி பெறலன்னா நான் தான் காரணம் அதுக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்படி ஓப்பன் டிக்ளரேஷனுங்க. விலைவாசி உயர்வு. தக்காளி எல்லாம் 80 ரூபாங்க. நேற்றுக்கு ஊர்ல கேட்கிறேன், சந்தை எங்க ஊர்ல தக்காளி 10 ரூபானாங்க. 10 ரூபாங்க. இங்க மெட்ராஸ் பிரைஸ்க்கும் After 16 long years ago, just 10 rupees. 16 வருஷத்துக்கு முன்னாடி 80 ரூபா. வெங்காயம் வந்து 80 ரூபாயோ 100 ரூபாயோ 2011ல. இப்போ வந்து 20 ரூபாயோ 15 ரூபாயோ நாங்க. நேற்றைய விலைவாசி நிலவரம். உள்ளூர் சந்தை வேற டவுன்கள்ல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குங்க. அப்போ ஆன்டி இன்குமென்சி இப்போ என்ன லெவல்ல இருக்கு அப்படின்னா, பழைய 2-3 குற்றச்சாட்டு, தொடர் குற்றச்சாட்டு. என்னன்னா சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அப்புறம் வந்து பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சுட்டன, ஊழல் குற்றச்சாட்டு, குடும்ப ஆட்சி. இது வந்து எப்போ உள்ள டூல் கிட்டுங்க. இன்னைக்கு டூல் கிட் நீங்க சொல்றீங்க, அன்னைக்கு அதெல்லாம் சொல்லாமலே இதைத்தான் சொல்லிட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையா மக்கள் எப்படி ஓட்டு போட்டாங்க அப்படின்னா பவர் கட்ல ஓட்டு போட்டாங்க. ஊர்கள் பூராமே அது ரொம்ப பாதிச்சிருச்சுங்க. விவசாயம் எல்லாமே பாதிச்சிருச்சு. மோட்டர்லாம் அடி வாங்கிரும். கரண்ட் எப்போ வருதுன்னே தெரியாதுங்க. மோட்டர் எப்பவுமே ஆட்டோவில் போட்டு விட்டுட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. அது பாட்டுக்கு ராத்திரி 12 மணிக்கு வந்து எல்லா மோட்டரும் ஒரே நேரத்தில் ஓடும். ஆட்டோவில் இருக்கிற மோட்டர் எல்லாம் காயில் அடி வாங்கும். இப்படி ப்ராக்டிக்கலாக நிறைய இஷ்யூஸ் வந்து 2011 இருந்தது. விஜய் ஆதரவு கொடுத்ததுனால அதிமுக ஜெயிக்கல. இதனால புரிஞ்சுக்க. அதுக்காக சொல்ல வரேன், யாரோட ஆதரவும் யாரோட எதிர்ப்பும் ஒரு ஆட்சியை கவிழ்ப்பதும் கிடையாதுங்க. அதை மீண்டும் கொண்டு வருவதும் கிடையாது. ஆட்சியோட சாதனைகள் ஜனங்க வந்து அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கிறது தான். அதாவதுங்க, நீங்க குற்றங்கள் பெருகி விட்டன அப்படின்னா உங்களால ராத்திரி 12 மணிக்கு உங்க வீட்டுக்கு திரும்ப முடியாம இருக்கா? இல்ல பெண்கள் வந்து 12 மணி 1 மணிக்கு வந்து வெளியில போய் சாப்பிட முடியாம இருக்காங்களா? சூக்ஷமா தான் இருக்கு தமிழ்நாடு. பிரியாணி கடையெல்லாம் எப்பங்க வியாபாரம் ஜாஸ்தியா இருக்கு? நள்ளிரவு தான். நள்ளிரவுங்க 2 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு வராங்க. எங்க பிளாக்லயே சாப்பிட்டு வராங்க. சிட்டி ஊர்களும் அப்படித்தான் இருக்குங்க. 11 மணி வரைக்கும் எங்க ஊர்ல கடை அடைக்கிறதே கிடையாது. அது ஓரளவுக்கு கிராமம் தாங்க. அது ஒன்றும் கடையெல்லாம் அடைக்கிறதுலாம் கிடையாது. மதுரை போனீங்கன்னா அது எப்போ விடிய விடிய திறந்து கிடக்கு எப்போதும் போல. தூங்கா நகரம் என்ற பெயர் போன ஊர். விடிய விடிய இப்பவும் அப்படித்தாங்க இருக்கு. தூங்கா நகரம்ன்றதுனால கடை வியாபாரமும் சரி, கடையை நம்ம திறந்து வச்சிடலாங்க. தூங்கா நகரத்துல வாங்குறதுக்கு ஆள் வரணும்லன்ற. அப்பதானே அது வந்து வியாபாரம் ஆகும். கடை நான் திறந்து வச்சிருப்பேன். ஸோ த்ரோடு தமிழ்நாடுங்க சில சம்பவங்கள் இருக்கு. நான் அதை இல்லைன்னு சொல்ல. ஆனா நீங்க ஆல் இண்டியா டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா பாலியல் குற்றச்சாட்டுகள் அதுல வந்து தமிழ்நாடு அந்த 1 லேக்குக்கு ஒரு இண்டெக்ஸ் போடுறாங்க. அதுல நம்ம 1ங்கிற இண்டெக்ஸ்ல இருக்கோம். அதாவது 3 ஸ்டேட்டு ரொம்ப கம்மி, தமிழ்நாடு அதுல 1. மிக அதிகமான 3 ஸ்டேட்டு அதுல ராஜஸ்தான், அது 18ங்கிற இண்டெக்ஸ்ல இருக்கு. அப்போ இதெல்லாம் கம்பேரிட்டிவ் ஃபிகர்ஸ். ஜனங்க வந்து டைரக்டா ஃபீல் பண்ணுவாங்க. விலைவாசி உயர்வு அப்படின்னா நம்ம ரூபாய் எடுத்துட்டு வெளியில போகும்போது வீட்டுக்கு என்ன வாங்கிட்டு வரோங்கிறத பொறுத்து தான் அதை நம்ம ஃபீல் பண்ணுவோம். இப்போ உண்மையிலே பெரிய அளவுக்கான பிரச்சனை என்னங்க? கேஸ். ஊர்ல வந்து சிங்கிள் சிலிண்டர்லாம் போச்சு, முடிஞ்சு போச்சு. விறகடுப்பு தான் இப்போ. விறகடுப்புனா ஊர்ல கொஞ்சம் அது ஈஸிங்க. ஏன்னா தென்னந்தோப்பு வாழ்க்கை. அங்கேயே சுள்ளி எல்லாம் பொறுக்கி இருக்கி விறகடுப்புல சமைச்சிருவாங்க. இங்க சென்னை மாதிரி ஊர்ல அது நமக்கு முடியாது. இப்போ கருப்பாயூர்லேருந்து நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் மெசேஜ் போட்டிருந்தாரு. அவர் எப்போவுமே வெளியில போய் டீ சாப்பிட்டு தாங்க ஆகணும் எனக்கு. அப்படி ஒரு பழக்கம். வீட்டிலே குடிக்க வேண்டியதா என்னென்ன? இல்லை, வீட்டில் குடித்தாலும் வெளியில போய் குடிக்கணுங்க. அது வயசாகி போச்சுங்க. அப்படியே பழகியாச்சு. இப்போ என்ன பிரச்சனைன்னா வெளியில போனா டீ கடையெல்லாம் மூடிட்டாங்க.
இதுதான் காரணம் இதுதான். சிலிண்டர் இல்ல. இப்ப இது டைரக்ட்டா வந்து மத்திய அரச குறை சொல்றது, மத்திய அரசின் கொள்கைகள குறை சொல்றதாக ஜனங்களே மாறிட்டாங்க. நேற்றைக்கு ம். வந்து திமுக ஒரு பெரிய கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து இதெல்லாம் கண்டிச்சு ஒரு பெரிய இது நடத்துனாங்க. போராட்டம் நடத்துனாங்க. நாள கழிச்சு தான் வந்து 17ஆம் தேதி அதிமுக போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. 15 நேத்தைக்கு வந்து தேர்தல் தேதி வந்துருச்சு. தேர்தல் தேதி அறிவிப்பாணை வந்துருச்சு. அப்படின்னா அதிமுகவுக்கு கூட தேர்தல் தேதி அறிவிப்பாணை இந்த தேதியில வருங்கிற ஒரு யூகம் கூட இருக்க மாரி தெரியலையே. ஆனா மோடிக்கு, ம். அமித்ஷாவுக்கு தெரியுதுங்களே. அவங்க அவங்களோட பிளான் படி எல்லாத்தையும் முடிச்சு நல்ல திட்டங்களை எல்லாம் திறந்து வச்சாச்சே. இப்ப மேற்கு ஞானேஷ் வங்கத்திலயும், அஸ்ஸாம்லயும். ஞானேஷ்குமார் இருக்காருங்க. அவரு தேர்தல் ஆணையர், தலைமை தேர்தல் ஆணையர். அவர் பேர்ல குற்றச்சாட்டு வந்தாச்சு. ஒருதலைபட்சமா நடந்துக்கிறாரு, நியாயமா நடந்துக்கலன்னு ஒரு பெரிய தரப்பு, அதாவது எதிர்க்கட்சி தரப்பு. எதிர்க்கட்சிக்கும் ஆளுங்கட்சிக்குமான வித்தியாசம் இந்தியால வெறும் 30, 35 சீட்டு தாங்க. இன்னும் பெரிய மிருக பலத்தோட எல்லாம் வந்து பிஜேபி என்டிஏ கூட்டணி ஆட்சியில இல்லீங்களே. அவங்களுக்கும் ஆப்போசிஷனுக்கு எவ்வளவுங்க வித்தியாசம்? 30, 35 சீட்டுங்க. அதுலயும் வந்து நாயுடு மற்றும் பீகார் இதுல தான் ஆட்சி ஓடுது. 240 சீட்டு தானங்க ஜெயிச்சாங்க பிஜேபி. ம். ம். மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே. அப்போ ஒரு பெரிய குரூப் கிட்டத்தட்ட ஒரு 230, 240 எம்பிக்களை கொண்ட ஆப்போசிஷன் தேர்தல் கமிஷனர் பேர்ல எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி அவங்க தீர்மானத்துக்கு மனு போட்டிருக்காங்க. இன்னும் மனுவை வந்து ஓம் பிர்லா ஏத்துக்கல. ம். ஆனா ம். நம்பிக்கை இல்லைன்னு சொல்லியாச்சு. இதை இப்படியே பாருங்க. இதே மாதிரி நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி ஒரு கோர்ட்ல நம்ம சொன்னோம்னா ஜட்ஜி என்னங்க பண்ணுவாரு? ஒரு அந்த வழக்கை விசாரிக்க மாட்டாருங்க. பதவி விலக மாட்டாரு. அந்த வழக்கை விசாரிக்க மாட்டாரு. ம். ம். நீதிபதி பேர்ல நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. நீங்களும் நானும் பார்ட்டி ஒரு வழக்குல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை நீதிபதி பேர்லன்னு சொல்றீங்க. ஓப்பன் கோர்ட்ல சொல்றீங்க. நீதிபதி ரைட்டுங்க நம்பிக்கை இல்லைன்னு நான் விசாரிக்கல. வேற நீதிபதி வச்சு விசாரிச்சுக்கங்க. ரெக்யூஸ் பண்ணிடுவாங்க. அப்போ இவர் பேர்ல நம்பிக்கை இல்லைன்னு சொல்லியாச்சு. அப்ப இவரு எப்படி இவர் தலைமை கீழே தேர்தல் நடத்த முடியும்? அங்கதான் 3 கமிஷன் இருக்காங்கல்ல. இன்னொரு கமிஷன் தலைமையில தேர்தல் நடத்த வேண்டியதானே. அதுல என்ன பெரிய கஷ்டம் இருக்கு? அந்த அடிப்படை ஜனநாயக உணர்வே இல்லீங்களேன்றேன். 60 லட்சம் பேர் இன்னைக்கு இல்லைங்க வாக்காளர் பட்டியல்ல. எப்பங்க போடுவீங்க ஏன்னு நேத்து ஒருத்தர் கேட்கிறாங்க ஞானேஷ்குமார்ட்ட. பதிலே சொல்லல அவரு. 60 லட்சம் பேருக்கு வாக்குரிமை மறுக்கப்படுகிறது. ஒரு இன்எலிஜிபிள் ஓட்டரை கூட நாங்க விட மாட்டோம்னு வீராவேசமா சொன்னாரு. நேத்திக்கு பிராக்டிக்கலா வந்து 60 லட்சம் பேர் இன்எலிஜிபிளா இருக்காங்க. ஏன்? ஒரு மம்தா பானர்ஜியோட ஓட்டு வங்கின்னு நினைக்கிறாங்க. ஓகே. அப்போ ஒரு குறிப்பிட்ட தலைவர் வரக்கூடாது. அவரோட ஓட்டு வங்கியை உருக்குலைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன வேணாலும் செய்றீங்க. அப்ப தமிழ்நாட்டிலே அதே தானே கடைபிடிப்பீங்க. அதுதான் என்னோட பாயிண்ட்டுங்க. சரி உங்களை எப்படி நாங்க ஜட்ஜ் பண்றோம்? ம். நீங்க பிற மாநிலங்கள்ல என்ன வியூகங்களையும் உத்திகளையும் கடைபிடிக்கிறீங்களோ அதை தமிழ்நாட்டுல கடைபிடிப்பீங்க. பீகார்ல நிதிஷ்குமார் பேரை சொல்லி ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வந்தீங்க. நிதிஷ்குமாரை இப்போ வந்து அனுப்பிடுறீங்க. அவர் சொல்றாரு நான் இது வரைக்கும் ராஜ்யசபால இருந்ததே இல்லைங்க. அதனால நான் ராஜ்யசபாவுக்கு போறேன். ம். அவ்வளவு ஒரு விசித்திரமான வியாக்கியானம். இருந்ததே இல்லைங்கிறதுக்காக முதலமைச்சர் பதவியை விட்டுட்டு ராஜ்யசபாவுக்கு போறதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. பெரிய ஆளுங்க அவரு. நான் பாட்னா ரேலிக்கு போகும்போது 1975 ஜெயபிரகாஷ் நாராயணன் ரேலி பார்வையாளர்களா போறோம். நான் பஞ்சாப்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். நிதிஷ்குமார்ங்கிற பேரெல்லாம் அப்படி தீயா இருக்குங்க. அவ்வளவு பெரிய இளைஞர் சக்தி அவரு. அப்பேற்பட்ட நிதிஷ்குமார் இப்ப இப்படி ஆயிட்டாருன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அது பிஜேபியோட டெக்னிக். ம். அதே டெக்னிக்கே தமிழ்நாட்டுல கடைப்பிடிக்கும். நிர்மல் குமார் சொல்றாரு. ஆனா விஜய் சொல்லல. அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். ஆனா, இப்போ இதுல என்னோட பின்னணி ஒரு அரசியல் கேட்கணும்னு நெனைக்கிறேன். இப்போ விஜய் ஒரு அன்டெஸ்டட் நாட் ப்ரூவன். இப்போ தேர்தல் போலாகி ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய வாக்கு சதவீதம் நமக்கு நிரூபணமா தெரிய போகுது. அப்படி அன்டெஸ்டட் நாட் ப்ரூவன நோக்கி எந்த கட்சிகளும் நகர மாட்டாங்க. 1% கொண்ட கட்சிகள் கூட அவர் நாட மாட்டாங்கங்கிற கருத்து முன்பு வைக்கப்பட்டது. இப்ப தாவேகா சமகாலத்துல அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடியே விக்கிரவாண்டியில அறிவிச்சாங்க. நம்மள நம்பி வர்றவங்களுக்கு வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தருவோம் அப்டின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா யாருமே வந்து அவங்கள நெருங்கல. கிருஷ்ணசாமி கூட அவர் வந்து ஒரு ஃபேவரபிளா கருத்து சொன்னாலுமே கூட அவரு கூட நெருங்குற மாரி நமக்கு தெரியல செய்திகள். அப்போ இது இப்ப நாம ஒரு வார்த்தைய போட்டுட்டோம் பொது வெளியில. ஆனா அது எந்த ஒரு பிரதிபலனும் ஏற்படல. அப்படிங்கிற பொழுது தேர்தல் சமயத்துல இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்களை திட்டமிட்டே ஊடகங்கள் வாயிலாக பரப்பிவிட்டு, எங்களுக்கு உண்டான ஒரு ஹைப்ப வந்து கிரியேட் பண்றாங்களா தாவேக்கா? எங்களுக்கு இந்த மாரி மவுஸ் இருக்குங்க. எங்களலாம் சாதாரணமா நெனைக்காதீங்க. பாருங்க அவங்க கூப்பிடுறாங்க, இவங்க கூப்பிடுறாங்க. காங்கிரஸ் நேத்து வரைக்கும் வர்ற மாரி இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்க பிஜேபி எங்கள நம்பி தான் இருக்கு. அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பிம்பத்த கட்டமைக்கிறாங்களா? இந்த தேர்தல் சமயத்துல அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஹைப் கிரியேஷன் சினிமா பாணி தாங்க.
அது படத்துக்கு ஓகேயா இருக்கும். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகுற கரெக்ட்டா அந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு உள்ள என்ன சரக்கு இருக்குன்னு தெரியாது. ஆனா அரசியல் கட்சிக்கு அது ஓகே இருக்காது. அரசியல் கட்சிய பத்தி நமக்கு தெரியும்ல. அவரோட பழைய வரலாறு, எத்தனையோ விஷயங்கள். இல்ல நீங்களே சொன்ன மாரி டெஸ்டட் ப்ரூவ்டா இருந்தா இத்தன சதவீதம் ஓட்டு. டிஎம்டிகே 2011ல ஜெயலலிதா அம்மா கூப்பிட்டாங்க அப்படின்னா, 41 சீட்டு குடுத்தாங்க அப்படின்னா, அவர்ட்ட 10% ஓட்டு இருந்ததுங்க. 10% ஓட்டு ரொம்ப முக்கியம்னு நெனச்சாங்க. அதனால கூப்பிட்டாங்க. கரெக்ட் தான். இப்ப இவர்ட்ட எவ்வளவு சதவீதம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. இவங்க கிளைம் பண்றது 30%ன்றாங்க. 30% ஓட்டு இருந்தா எதுக்கு நீயே கூட்டணியே வர வேண்டாமா? நீ தனியா நின்னுக்கலாம். இல்ல சின்ன கட்சிகளோட கூட்டணி வைக்கலாம். ம். 30% ஓட்டுனா எவ்வளவுங்க? 4,50 கோடி ஓட்டு பதிவாகுங்க. நம்மட்ட 2011 தேர்தலில் 78% பதிவு. வாக்குப்பதிவு. ஓ! இந்த வாட்டி 80% வரும்னு தான் நான்லாம் நினைக்கிறேன். ஏன்னா நெறைய டெட் லிஸ்ட் நெறைய போயிருச்சு. அப்போ 80% அப்படின்னா நம்மட்ட இருக்க கிட்டத்தட்ட 5.25 கோடி ஓட்டுல 4,50 கோடியிலிருந்து 4 கோடியே 70 லட்சம் வரைக்கும் பதிவாகும். 45லேருந்து 47 லட்சம் வாங்கினா தான், அதாவது 1/2 கோடி கிட்டத்தட்ட 1/2 கோடி ஓட்டு வாங்கினா தான் உங்களுக்கு 10% வரும். 10% 10% அப்பதான் வரும். அப்ப 20% உங்ககிட்ட ஓட்டு அப்படின்னா, நீங்க 1 கோடியே சொச்ச ஓட்டு இருக்கணும். வாங்கணும். ம். மேஜர் பார்ட்டி திமுக, அண்ணா திமுக வாங்குறதே 1.5 கோடி ஓட்டு தான். கூட்டணியோட சேர்ந்தா தான் அவங்க 1.25 கோடி, 2 கோடி வருவாங்க. ம். ஜெயலலிதா அம்மா ஜெயிச்ச 2011 தேர்தல் 1.25 கோடியோ, 1 கோடியோ 90 லட்சமோ வாங்கியிருந்தாங்க. கூட்டணி கட்சியோட சேர்ந்தாங்க. நாம் தமிழர் உட்பட எல்லாரும் ஆதரவு. சிபிஐ ஆதரவு, சிபிஎம் ஆதரவு. பிஜேபி தனியா நிக்குது. இப்ப அதிமுக கூட்டணியோட மைனஸ் பாயிண்ட் என்னன்னா பிஜேபி. பிஜேபி மத்திய ஆளுங்கட்சி. காங்கிரஸ் கட்சிக்கு திமுக 28 சீட்டு கொடுத்தோம்னா பிஜேபி 30 சீட்டு கேட்கும்ல. அப்ப விஜய்க்கு ஒரு 50 சீட்னா 50, 30, 80 போயிருமா அதுலயே. அப்புறம் பாமகவுக்கு ஒரு 17, 18னா 100 சீட்டு இதுலயே காலி. 2011ல 160 சீட்ல ஜெயலலிதா அம்மா நின்னாங்க. கலைஞர் நின்னது 117, 80 விடையும் 2 சீட்டு தாங்க அப்ப கூட. திமுகவா நின்னது 119 தான். 19. ஒரு 3 சீட்டோ 4 சீட்டோ உதயசூரியன் சின்னத்துல சின்ன கட்சிகள் நின்னுச்சு. 123 என்னமோ வந்துச்சுங்க. ரொம்ப குறைவு அது. அப்பவே அது வந்து இடிக்கும்னு தெரிஞ்சு போச்சு. இன்னொன்னு காங்கிரஸும் பாமகவும் சேர்ந்து கிட்டத்தட்ட 90, 95 சீட்ல நின்னாங்க 2011 திமுக கூட்டணியில. அது ஆட்டோமேட்டிக்கா ஆரம்பிக்கும் போதே தோல்வின்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவ்வளவு சீட்டு ஜெயிக்க முடியாதுங்க. 28 சீட்டு காங்கிரஸ் கொடுத்துருக்குன்னா 28 சீட்டு ஜெயிக்கிற அளவுக்கு அவங்க வேலை பார்க்கணும்லாங்க. அவங்களுக்கு வேஷ்டியில இருந்து வின்னிங் சர்டிபிகேட் வரைக்கும் திமுக தானே வாங்கி கொடுக்கணும். ம். ம். பிராக்டிகலாவே சொல்றேங்க. நிறைய நண்பர்கள்ட்ட நான் பேசுவேன். அவங்க எங்க ராம்நாட்ல காங்கிரஸோட நின்னுதுங்க. ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு நண்பர் சொல்றாரு. பெரிய ஆள். வேஷ்டியவே நம்ம தாங்க வாங்கி கொடுக்கணும். வரமாட்டாங்க. கையோட வந்து ஒரு 5, 6 வேஷ்டியை கொண்டு போய் கொடுத்து வீட்டுல கொடுத்து கட்டிட்டு வாங்க உங்க ஆளுகள்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி நம்ம தான் வாங்கி கொடுக்கணும். ஒரு 10 பேர் 15 பேர் காங்கிரஸ் கட்சிக்காரங்க நம்மளோட வர பிரச்சாரத்துக்கு வரும்போது நம்ம தான் எல்லாத்துக்கும் செலவு பண்ணணும். ஜெயிச்சிருவாங்க அவங்க. ஜெயிச்ச பிறகு வின்னிங் சர்டிஃபிகேட் நம்ம தான் கொண்டு போய் வாங்கி கொண்டு வந்து கொடுக்கணும். ஸோ ஃப்ரம் வேஷ்டி டு வின்னிங் சர்டிஃபிகேட் அப்படியான ஒரு அணிங்க. ஆனா ஒரு ஆல் இண்டியா ஃபார்மேஷன் இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு தலித் ஓட்டு வங்கி இருக்கு, ஒரு கிறிஸ்டின் ஓட்டு வங்கி இருக்கு. இந்த கணக்குல தாங்க இவ்வளவு சீட்டு கொடுக்குறோம். 63 சீட்டுக்கு அவங்க ஒர்த்து இல்லைன்னு அப்பவே நாங்க சொன்னோம். ஆனா அது கொடுத்தது அதுவே மேஜர் தோல்விக்கு காரணம். ஏன்னா உதயசூரியனுக்கு வேலை பார்த்துட்டு 63 சீட்ல கைக்கு வேலை பார்க்கறது கஷ்டங்க. அதே தான் இங்கேயும். ரெட்டை இலைக்கு 160 தொகுதியில வேலை பார்த்துட்டு விசிலுக்கு வந்து நீங்க 40 தொகுதியிலே 50 தொகுதியிலே வேலை பாரு அப்படின்னு சொன்னா சரிப்பட வராது. ரெண்டாவது அதிமுகவோட ஆஸ்பிரன்ஸ் இருப்பாங்களா, அவங்க டிஜெக்ட் ஆயிடுவாங்க. ஜெயலலிதா அம்மா காலத்துல கொஞ்சம் வேற மாதிரி இருந்ததுங்க. அவங்களேங்க 2011ல 3 ரேலி போட்டாங்க. கோயம்புத்தூர் 1, திருச்சி 1, மதுரை 1. 3மே விலைவாசி உயர்வை கண்டிச்சுதான். விலைவாசி கடுமையா உயர்ந்து விட்டது. அதாவது மக்களை தொட்டாதான் அந்த பிரச்சனை வந்து தேர்தல் களத்துல எதிரொலிக்கும். வெறும் ஹைப்பை மட்டும் கிரியேட் பண்ணி விஜய்க்கு பாருங்க அவ்வளவு டிமாண்டு, நாகப்பட்டினத்துல கூப்பிட்டாக, திருச்சியில கூப்பிட்டாக, அந்த கதை எடுபடாது. அதெல்லாம் கரகாட்டக்கார கதை. அது எடுபடாதுங்க. ஓகே. அப்போ ஹைப்பை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறதுல இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ், நாளைக்கு இந்த கூட்டணிக்கு போகலன்னு வைங்க, அதிமுக கூட்டணி பிஜேபி கூட்டணிக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இல்லை நாங்க கூப்பிடவே இல்லைங்கன்னு தான் சொல்லிட்டே வர்றாரு தொடர்ந்து. அப்போ பாருங்க விஜய்க்கு யாருமே வர்றதுக்கு ஆளே இல்லை. இப்ப நீங்களே என்ன சொல்றீங்க? விக்கிரவாண்டி கூட்டத்துல ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்ன பிறகும் புதிய தமிழகம் கூட சீண்டி பார்க்கலையேன்னு சொல்றீங்கல்ல. அப்படித்தானே தோணும். இப்ப காங்கிரஸ் கட்சி பெரிய அளவுக்கு காங்கிரஸோட சேர்ந்துருவோம்னு சொன்னாங்க. அவங்க ஒன்றும் சீந்தியே பார்க்கல. இருந்தா இன்னைக்கு கேரளாலையும் வேட்புமனு தாக்கல வேலை ஆரம்பிச்சாச்சு, பாண்டிச்சேரிலையும் ஆரம்பிச்சாச்சு.
விஜய் வந்து பாண்டிச்சேரிக்கும் யூஸ் ஆவாரு, கேரளாவுக்கும் யூஸ் ஆவாருன்னு தானே வேணுகோபால் வந்ததாக ம். சொன்னாங்க. ம். ம். எல்லாத்துக்கும் ஸோ யூஸ் ஆவாருங்க விஜய்ன்னு. இல்ல அப்போ திரு விஜய் அவர்கள் அப்பட்டமாக மறுக்காத வரை, இப்ப இந்த வேட்புமனு தாக்கல் 30ஆம் தேதி அநேகமாக 27, 28 தான் பிரதான எதிர்க்கட்சிகளா இருக்கக்கூடிய பிரதான கட்சிகளா இருக்கக்கூடிய இரு திராவிட கட்சிகளுமே கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதன் பிறகு தான் வந்து வேட்புமனு தாக்கல் ஸ்டார்ட் ஆகும். அப்ப அதுவரைக்கும் அலையன்ஸ் ஃபார்மேஷன்ங்கிறது வந்து டோர் ஓப்பன்ல தான் இருக்கும். இன்னும் 15 நாட்கள் நமக்கு வந்து காலக்கெடு என்பது நமக்கு இருக்கு தமிழகம் பொறுத்தவரை. இப்போ விஜய் அப்பட்டமாக மறுக்காத வரை இந்த 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 இது மாதிரியான அந்த பேசுபொருள் என்பது உலாவிக் கொண்டே தான் இருக்குமா? அப்படிதானே இருக்கும். நீங்க சொல்ற மாதிரி அலையன்ஸ் டோர் லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஓப்பன். இதே 2011ல அதிமுக அலையன்ஸ்ல இருந்ததுல ஒரு பெரிய ஒரு குறிப்பிடத்தகுந்த கட்சி எம்டிஎம்கேங்க. கடைசியில ஜெயலலிதா அம்மா என்ன பண்ணாங்கன்னா, இவங்க ஒரே இழுத்துட்டு கிடந்தவொடனே 160 தொகுதிக்கு வேட்பாளரை அவங்க பாட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. முதல்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த கூட்டணிக்கு தொகுதி பங்கீடு முடியல, இன்னென்ன தொகுதிங்கிற ஐடென்டிபிகேஷனும் முடியல. 160 அறிவிச்சுட்டு பேசாம விட்டாங்க. பார்த்தா அதுல வந்து சிபிஎம் தொகுதி இருக்கு, சிபிஐ தொகுதி இருக்கு, எல்லா தொகுதியும் இருக்கு. அதுக்குள்ள கடகடன்னு எல்லாரும் போனாங்க. எம்டிஎம்கேயும் போச்சு. உங்களுக்கு 8 தொகுதி தான்ட்டாங்க. அதோட எம்டிஎம்கே எவ்வளவு போராடி பார்த்துச்சு, ஒன்றும் கிடைக்கல. கூட்டணி விட்டு வெளியில வந்துச்சு. திமுக கூட்டணிலையும் இடம் இல்லை. ஏன்னா காங்கிரஸும் பாமகவுக்கும் கொடுத்து முடிச்சாச்சு. எம்டிஎம்கே கடைசியில தேர்தலை புறக்கணிக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துச்சு. அலையன்ஸ் டோர் ஆல்வேஸ் ஓப்பன். அதே நேரத்தில் எப்போ வேணாலும் மூடிடும். அதான் நீங்க முன்பு எச்சரிச்சீங்க. அம்மையார் பிரேமலதா வந்து இப்படி வந்து காலம் தாழ்த்த கூடாது, உடனடியாக அந்த முடிவை எடுக்கணும்னு சொல்லி அவங்க அதிகமாக இரு தரப்புலையும் வந்து பேசுபொருளா இருக்கு. அவங்களுக்கு இவ்வளவு டிமாண்டா அப்படின்னு வரும்போது உங்களை போன்றவர்கள்லாம் தொடர்ந்து எச்சரித்து வந்தீங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அனுபவத்துல சொல்றது தாங்க. ஆனா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு முத்திரையை குத்துவாங்க, திமுக ஆதரவும்பாங்க. அப்போ பிரேமலதா சாமர்த்தியமா ஒரு ராஜ்யசபா சீட்டை முதல்ல வாங்கிட்டாங்கல்ல. அது எவ்வளவு பெரிய அனுகூலம் யோசிச்சு பாருங்க. டெல்லியில 6 வருஷத்துக்கு அவங்களோட குரல் 6 இயர்ஸ் 34 சீட்டுக்கு ஈக்குவலுங்க அது. இப்படி ஹைப்ப கிரியேட் பண்றது மூலியமா இப்போ கடைசியில எந்த கூட்டணியுமே இல்ல. யாருமே சீண்டவே இல்ல. விஜய் இப்போ தனித்து 234 கேண்டிடேட் போட வேண்டிய ஒரு அவசியம் வந்துடுது அப்படின்னா, தேர்தல்ல எந்த அளவுக்கு எதிரொலிக்கும்? எவ்வளவு பெரிய பாதிப்பை வந்து இந்த கட்சி சந்திக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. பெரிய பாதிப்பை சந்திக்குங்க. 234 தொகுதியிலையும் கேண்டிடேட் போட்டுடலாங்க. யார வேணாலும் நிறுத்திடலாம். நீங்க ராமசாமி, பெரியசாமி நிறுத்திடலாம். குப்புசாமின்னு. ஆனா அந்த ராமசாமிக்கு, பெரியசாமிக்கு, குப்புசாமிக்கு அவன் என்ன நினைச்சிட்டு இருப்பானா, விஜய் ரூபா கொடுப்பாருன்னு நினைச்சிட்டு இருப்பான். எங்க ஓபிஎஸ் தனி கட்சின்னு சொன்னார் இல்லைங்களா முதல்ல. அதாவது தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் இனிமேல் வந்து கட்சி அப்படின்னார்ல. அப்போ நம்ம நண்பர்கள் அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதே சீனியர் செட்டு. இல்லை இந்த வாட்டி தேர்தல் நிற்கிறோங்க. நாங்க எப்படிங்க என்ன இல்லை ஐயா ஆளுக்கு 5 கோடி ரூபா தராருனாங்க. ஐயா தரவே மாட்டாருங்க, எழுதி வச்சுக்கங்கன்னு. கொடுக்க மாட்டாங்க. இப்போ விஜய் வந்து ஆளுக்கு 5 கோடி ரூபா கொடுப்பாரா? ஆனா நிறைய பேர் அப்படி நினைச்சாங்க. விஜய் கேண்டிடேட்டா போட்டு பணம் கொடுப்பாரு. நம்மளுக்கு கொஞ்சம் ஊர் கடன்லாம் இருக்கு, டீ கடை கடன் இருக்கு, டிஃபன் கடை கடன் இருக்கு, எல்லாத்தையும் தீர்த்து விட்டுறலாம். போன உடனே வாங்கிட்டு வந்துட வேண்டியதாங்க. இப்படிதான் அப்படிதான் என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. முன்னாடி ரஜினி கட்சி ஆரம்பிக்கும் போது இதே தாங்க. நம்ம நண்பர்கள் நாகர்கோவில் எல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறார் ரஜினி, நம்ம கேண்டிடேட்டு, ரஜினி பணம் கொடுக்குறாரு, கடன் தீர்ந்தது. இது வந்து எப்படியான மனோபாவம்னா, இவங்க ஹைப் கிரியேட் பண்றதுனாலையும் அரசியலோட அந்த அதிரடி மாற்றங்கள், நுணுக்கங்கள், அது பெரிய கடல் மாதிரிங்க. இந்த அலை அடுத்த அலை கிடையாது. இன்னைக்கு ஒரு அலை வந்து இந்த நிமிஷம் இந்த நொடியில அந்த அலை கரையை கடந்துருச்சுன்னா அடுத்த அலை கிடையாது. அதுக்கு வேற அலை. இதை வந்து புரிஞ்சுக்கிறது இல்லை. அப்புறம் அவங்களை சுத்தி இருக்கவங்க ஊதி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க தாங்க அடுத்த சிஎம், உங்க சைஸுக்கு நாக்காளி எல்லாம் நாங்க ஆர்டர் பண்ணிட்டோம், அங்க கோட்டையில் ரெடியா இருக்குங்க, தேர்தல் முடிவு வர வேண்டியதுதான், அப்படியே நேர கோட்டைக்கு போய் அந்த நாக்காளியை தூக்கி போட்டு உட்கார வேண்டியதுதான். இப்படிதான் பேசுவாங்க. அது இயற்கை. அப்போ தலைவர்களுக்கு வந்து கீழே கிரவுண்ட்ல கான்டாக்ட் இருக்கணுங்க. இல்ல தலைவர்களுக்கே அனுபவம் இருந்தாலும் போதும், கான்டாக்ட் கூட வேண்டியதில்லை. நீங்க டெபாசிட் பெறுவது கூட கடினம் என்ற கருத்து கூட கடந்த கால பேட்டிகளில் எங்களுடைய 16.6% வாக்குகளை பெற வேண்டும், விஜய்க்கே அது கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகத்தை கூட நம்மளோட பேட்டிகள். இப்பவுமே நீங்க பாருங்களேன், 20% வாக்கு வேணும். நம்ம ஆரம்பத்துல பேசிட்டு இருந்த அதே கணக்கு தான். 20% வாக்கு வேணும் அப்படின்னா வெறும் 4.5 கோடி ஓட்டு பதிவானா 1 கோடி ஓட்டு வேணும் நமக்கு. அப்பதான் நீங்க டெபாசிட் 234லயும் வாங்க முடியும். அது எப்படி சாத்தியங்க?
எஸ். இது ரூரல் ஹியூஜ் அர்பன் நம்பர். கான்ஸ்டியூன்சி வெரி ஹியூஜுங்க. வெரி ஹியூஜ். ரூரல் அர்பன் கான்ஸ்டியூன்சியை நீங்க பிரிச்சு பாருங்க. அர்பன்ல வந்து விஜய்க்கு ஆதரவு இருக்குங்க. பெண்கள்லாம் வந்து அப்படியே வந்து விஜய் தான் அப்படின்றாங்க. ரைட்டு. 1 கோடி வாக்காளர்கள்னு நேத்து சொல்லிட்டாரு இவரு நம்ம தலைமை தேர்தல் கமிஷனர். அதாவது 30 வயசு கீழே 29 வயசு வரைக்கும் 1 கோடி வாக்காளர்கள். 1 கோடி வாக்காளர்கள் ஆண் பெண் பாதி பாதி 50-50. ரூரல் அர்பன் அதுலயும் பாதி பாதி 25-25. அப்ப அர்பன்ல இருக்கிற பெண் வாக்காளர்களோட எண்ணிக்கையே 25 லட்சம் தான். அர்பன் ஏரியால விஜய்க்கு செல்வாக்கு இருக்குன்னு அவரே தான் சொல்றாரு. ஜென்சி ரூரல் ஏரியால வந்து அவங்க பிரச்சனை தானே பாக்குறாங்க. அர்பன் ஏரியால இல்லங்க சினிமா ரசிகர்கள் விஜய்க்கு ரொம்ப ஆதரவு இருக்கு. ரைட்டு. எவ்வளவு பேரு? 25 லட்சம். 25 லட்சமே விஜய்க்கு ஆதரவு. அதுல இந்த பாவம் இந்த தனுஷ், இந்த அஜித் பாவம் அவங்களுக்கு எல்லாம் ஆதரவே கிடையாதா? அப்படின்னா அதுல வந்து நீங்க ஒரு 5 லட்சத்தை கழிங்க. அப்ப 20 லட்சம் பெண்கள் ஆதரவு 30 வயசு வரைக்கும் உள்ளவங்க விஜய்க்கு. 20 லட்சம்னா 4.5 கோடி ஓட்டுல எத்தனை சதவீதம்? 5%. 5%. அது கூட வராது. 4.5 தான் வரும். 5 எடுங்க. இன்னொரு 5 அவர் எல்லாத்துல இருந்து வாங்குறத எடுங்க 10. இன்னொரு 5 வாங்குறத எடுங்க 15. இன்னொரு 5 வாங்குறத எடுங்க 20. அப்பவும் நீங்க டெபாசிட் வாங்க முடியாது. அதான் நான் சொல்றேன். எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்துடுச்சு. இப்போ கருத்து கணிப்புலாம் எதுவும் வெளியிடக்கூடாது. அதனால அறிவிப்புக்கு முன்னாடியே வந்து சில கருத்து கணிப்புகள்லாம் வந்து வெளியே வந்தது. அந்த கருத்து கணிப்புல எல்லாம் வந்து கடும் போட்டி, என்டிஏ தான் இப்போ களத்துல வந்து முந்துது அப்படின்ற மாதிரி போடுறாங்க. தொங்கு சட்டசபை வரும், கூட்டணி ஆட்சி தான் வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. நீங்களும் நம்ம பேட்டிகளை கடந்த பேட்டியில ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தீங்க. இது ஒரு தாய் தேர்தலாக அமைய போகிறது தமிழக வரலாற்றுல அப்படின்ற விஷயம் சொல்லியிருந்தீங்க. அது விளக்கமாக திரு விஜயனுடைய வருகை அப்படிங்கிற ஒரு காரணத்தை நீங்க நம்ம பேட்டிகள்ல சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த கருத்து கணிப்புலாம் முதல்ல நீங்க அத ஒரு நம்பகமா வாய்ந்ததா நம்புறீங்களா முதல்ல? எப்படி இந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகளை நான் நம்புறது இல்லைங்க. 2வது நமக்கான பிரச்சனை என்னன்னா எஸ்ஐஆர் வந்து பெரிய ப்ராப்ளம். நமக்கு ஓட்டர் லிஸ்டே வந்து ஃபைனலைஸ் ஆனதே இப்பதான் சமீபத்துல தான். பொதுவா வந்து கருத்து கணிப்புன்னா ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து நம்ம வந்து ரேண்டம் நம்பர் டேபிள், ரேண்டம் நம்பர் ஜெனரேட்டரை வச்சு ஓட்டரை செலக்ட் பண்ணி அதில் ஆண் பெண் விகிதாச்சாரம், ரூரல் அர்பன் விகிதாச்சாரம், படித்தோர் படிக்காதோர் விகிதாச்சாரம்லாம் கரெக்டாக அப்ளை பண்ணி ஒரு யூனிஃபார்ம் ரெப்ரஸன்டேட்டிவ் சாம்பிள் நம்ம கிரியேட் பண்ணணுங்க. அதுக்கு பிறகு அந்த சாம்பிளை போய் நம்ம வந்து அவங்கள்ட்ட ஒப்பீனியன் வாங்கி அந்த ஒப்பீனியனை வச்சு டேபுலேட் பண்ணணும். இதில் தாங்க பெர்சன்டேஜ் வரும். அந்த பெர்சன்டேஜை சீட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அதை விட கஷ்டங்க. பெர்சன்டேஜ் சொல்லிடலாங்க 2%, 3% தான் முன்ன வரும். சீட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அதை விட கஷ்டம். இந்த பணிகளை எல்லாம் நீங்க உண்மையிலே எப்போ துவங்கி இருக்க முடியும் அப்படின்னா நம்மகிட்ட கையில வாக்காளர் பட்டியல் இருந்தால் தான் துவங்க முடியும். அது இந்த தடவை எஸ்ஐஆருங்கிறதுனால நம்மகிட்ட வாக்காளர் பட்டியல் இல்லை. அப்ப இனிமேல் வாக்காளர் பட்டியலை வச்சு இப்படியான சர்வே பெரிய நிறுவனங்கள்லாம் இப்படிதாங்க சர்வே எடுக்கிறது. நான் இப்படிதான் எடுக்க முடியுங்க. இதான் மெத்தடு. நாங்க அப்படிதான் எடுத்தோம். அப்போ இந்த சர்வே எடுக்கிறதுக்கு இப்போ என்ன ஆயிடுச்சு, டிவிக்கள் வந்து சேருது. டேட்டா நிறுவனங்களோட டிவிக்கள் சேருது. பட்ஜெட் கொடுக்குறாங்க. ஒரு சாம்பிளுக்கு இவ்வளவு பட்ஜெட். அதை வச்சு தாங்க டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள் டிசைட் ஆகுது. வேற வழி இல்லை. அன்லிமிட்டெட் பட்ஜெட்ல இப்போ யாருமே செய்ய முடியாது. அப்போ நீங்க ஒரு டிவி வச்சிருக்கீங்க, நீங்க ஒரு பட்ஜெட் தரீங்க. அந்த பட்ஜெட்டுக்குள்ளதான் நான் சாம்பிள் சைஸை டிசைட் பண்ணி நான் டேட்டா எடுக்கிறேன் அப்படின்னா உங்க டேட்டாவும் அவ்வளவுதான் வரும். சாம்பிள் விஸ்தாரமா இருந்தா டேட்டா நல்லா நீட்டா இருக்குங்க. எனவே நான் இதை எதையுமே பொருட்படுத்துறதில்ல. அதாவது பத்திரிகையில நண்பர்கள் எழுதுறாங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து எழுதுறாங்க. நான் அதை தப்புன்னு சொல்லல. ஆனா அவங்க சொல்ற பெர்சன்டேஜ் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் பிரயோஜனமே கிடையாது. ஒரு ஊருக்கு போய் இறங்குறோம், தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் கேட்குறோம், இதுதாங்க இவ்வளவுதாங்க ஆதரவு நிலைன்னு சொல்றோம். அதெல்லாம் பயனே கிடையாது. நீங்க சயின்டிபிக்கா யூனிஃபார்ம் ரெப்ரஸன்டேட்டிவ் சாம்பிளை ஒன்று ரெடி பண்ணி அந்த சாம்பிளை நீங்க அனலைஸ் பண்ணா மட்டும்தான் சாத்தியம். அது தேர்தலை ஒட்டி டிவிக்கள் இந்த டேட்டா நிறுவனங்களோடு சேர்ந்து என்ன பட்ஜெட் கொடுக்குதோ அதை வச்சுதான் நம்ம யூகிக்கவே முடியும். அதனாலதான் போன தடவையும் அது ஃபெயிலியர் ஆச்சு. 240 பிஜேபிக்கு இவ்வளவுதாங்க கிடைக்கும். நான் தொடர்ந்து சொல்லிட்டே தான் வந்தாது. நான் எப்படி சொன்னேன் அப்படின்னா, என்னோட நண்பர்கள் ஆல் இண்டியா லெவலில் இருக்க நண்பர்கள் கொடுக்குற இன்புட்டை வச்சு, ஒன்றும் டேட்டாலாம் கிடையாது. அது ஆல்மோஸ்ட் கரெக்டாக தாங்க இருந்துச்சு. ஆனால் 400, 350ன்னு இஷ்டத்துக்கு ஃபிகர் வந்துச்சு. பிஜேபி 350 எடுத்துருங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகுது. அப்படித்தான் நான் இந்த இதையும் பார்க்குறேன். என்டிஏ டிஎம்கே அலையன்ஸ். இப்போ என்னங்க நிலவரம், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து என்ன சொல்லலாம். ஒரு ஆளுங்கட்சி, அந்த ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டு வங்கி, அந்த எதிரான ஓட்டு வங்கி ஒட்டுமொத்தமாக ஒரு இடத்துல இருக்கா இல்லையா. இப்போ 2011 3 முனை போட்டி தாங்க இது. 3 முனை போட்டியில் ஆளுங்கட்சி திமுக,
ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டு வங்கி, அந்த ஓட்டு வங்கி முழுமையாவே அதிமுக போயிடுச்சு. பிஜேபி தான் 3வது முனை. பிஜேபியோட கூட்டணியில இருந்தது யாருன்னா, ஒரு பெரிய கட்சி ஜனதா கட்சின்னு பேருங்க. டாக்டர் சுப்பிரமணிய சாமி தான் அதுக்கு தலைவரா இருந்தாரு. அவர் தான் பிஜேபி கூட்டணி. அதாங்க அப்போ. 64 தொகுதி என்னமோ பிஜேபி நின்னுச்சுங்க அப்போ. அப்போ அந்த 3வது முனை வந்து அதுல ஒண்ணும் பயனே இல்ல. 2 முனை தான் அது. 3வது முனை நம்ம சொல்றோமே தவிர 3வது முனையில பயன் இல்ல. இப்போ நாம் தமிழர் கையில 8% ப்ரூவ்டா வச்சிருக்காங்க. டபுள் டிஜிட் கிராஸ் பண்ற வாய்ப்பு இருக்கு. அப்ப அத நம்ம 3வது முனைன்னு எடுத்துக்கிடலாம். ஏன்னா விஜயகாந்த் எப்போ 10% வச்சிருந்தாரோ அப்போ ஒரு 3வது முனையா தான் இருந்தாரு. எப்போ ஜானகி அம்மா 9% எடுத்தாங்களோ அப்போ அவங்க 3வது முனையா இருந்தாங்க. ப்ரூவன் ஓட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் 3வது முனை. டிவிக்கு ஹைப் இருக்கு. விஜய் வந்து ஒரு சூப்பர் ஸ்டார். அதுல அவருக்கு ஒரு 10% கொடுக்கலாம். 8ல இருந்து 12% கொடுக்கலாங்கிறது என்னோட எண்ணம். நானே அவ்வளவுதாங்க எஸ்டிமேட் போடுறேன். ஹைப் கிரியேஷன் சினிமா பாணி தாங்க. அது படத்துக்கு ஓகேயா இருக்கும். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிற கரெக்டா அந்த நிமிஷம் வரைக்கும் நமக்கு உள்ள என்ன சரக்கு இருக்குன்னு தெரியாது. ஆனா அரசியல் கட்சிக்கு அது ஓகே இருக்காது. அரசியல் கட்சியை பத்தி நமக்கு தெரியும்ல. அவரோட பழைய வரலாறு, எத்தனையோ விஷயங்கள். இல்ல நீங்களே சொன்ன மாதிரி டெஸ்டட் ப்ரூவ்டா இருந்தா இத்தனை சதவீதம் ஓட்டு. டிஎம்டிகே 2011ல ஜெயலலிதா அம்மா கூப்பிட்டாங்க அப்படின்னா 41 சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னா அவர்கிட்ட 10% ஓட்டு இருந்ததுங்க. 10% ஓட்டு ரொம்ப முக்கியம்னு நினைச்சாங்க. அதனால கூப்பிட்டாங்க. கரெக்ட் தான். இப்ப இவர்கிட்ட எவ்வளவு சதவீதம் இருக்குன்னு நமக்கு தெரியாது. இவங்க கிளைம் பண்றது 30%ன்றாங்க. 30% ஓட்டு இருந்தா எதுக்கு நீயே கூட்டணியே வர வேண்டாமா? நீ தனியா நின்னுக்கலாம். இல்ல சின்ன கட்சிகளோட கூட்டணி வைக்கலாம். 30% ஓட்டுனா எவ்வளவுங்க? 4.5 கோடி ஓட்டு பதிவாகுங்க. நம்மகிட்ட 2011 தேர்தலில் 78% பதிவு, வாக்குப்பதிவு. இந்த வாட்டி 80% வரும் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய டெட் லிஸ்ட் நிறைய போயிருச்சு. அப்போ 80% அப்படின்னா நம்மகிட்ட இருக்க கிட்டத்தட்ட 5.25 கோடி ஓட்டுல 4.5 கோடியில இருந்து 4 கோடியே 70 லட்சம் வரைக்கும் பதிவாகும். 45ல இருந்து 47 லட்சம் வாங்கினா தான், அதாவது அரை கோடி கிட்டத்தட்ட அரை கோடி ஓட்டு வாங்கினா தான் உங்களுக்கு 10% வரும். 10% அப்பதான் வரும். அப்ப 20% உங்ககிட்ட ஓட்டு அப்படின்னா நீங்க 1 கோடியை சொச்ச ஓட்டு இருக்கணும். உங்க வாங்கணும். மேஜர் பார்ட்டி திமுக, அண்ணா திமுக வாங்குறதே 1.5 கோடி ஓட்டு தான். கூட்டணியோட சேர்ந்தா தான் அவங்க 1.25 கோடி 2 கோடி வருவாங்க. ஜெயலலிதா அம்மா ஜெயிச்ச 2011 தேர்தல் 1.25 கோடியோ 1 கோடியோ 90 லட்சமோ வாங்கியிருந்தாங்க. கூட்டணி கட்சியோட சேர்ந்தாங்க. நாம் தமிழர் உட்பட எல்லாரும் ஆதரவு, சிபிஐ ஆதரவு, சிபிஎம் ஆதரவு. பிஜேபி தனியா நிக்குது. இப்ப அதிமுக கூட்டணியோட மைனஸ் பாயிண்ட் என்னன்னா பிஜேபி மத்திய ஆளுங்கட்சி. காங்கிரஸ் கட்சிக்கு திமுக 28 சீட்டு கொடுத்தோம்னா பிஜேபி 30 சீட்டு கேட்கும்ல. அப்ப விஜய்க்கு ஒரு 50 சீட்னா 50, 30, 80 பேர் மாதிரியே. அப்புறம் பாமகவுக்கு ஒரு 17, 18னா 100 சீட் இதுலயே காலி. 2011ல 160 சீட்ல ஜெயலலிதா அம்மா நின்னாங்க. கலைஞர் நின்னது 117, 80 விடையும் 2 சீட்டு தாங்க அப்ப கூட. திமுகவா நின்னது 119 தான். ஒரு 3 சீட்டோ 4 சீட்டோ உதயசூரியன் சின்னத்துல சின்ன கட்சிகள் நின்னுச்சு. 123 என்னமோ வந்துச்சுங்க. ரொம்ப குறைவு அது. அப்பவே அது வந்து இடிக்கும்னு தெரிஞ்சு போச்சு. இன்னொன்னு காங்கிரஸும் பாமகவும் சேர்ந்து கிட்டத்தட்ட 90, 95 சீட்ல நின்னாங்க 2011 திமுக கூட்டணியில. அது ஆட்டோமேட்டிக்கா ஆரம்பிக்கும் போதே தோல்வின்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அவ்வளவு சீட்டு ஜெயிக்க முடியாதுங்க. 28 சீட்டு காங்கிரஸ் கொடுத்துருக்குன்னா 28 சீட்டு ஜெயிக்கிற அளவுக்கு அவங்க வேலை பார்க்கணும்லாங்க. அவங்களுக்கு வேஷ்டியில இருந்து வின்னிங் சர்டிபிகேட் வரைக்கும் திமுக தானே வாங்கி கொடுக்கணும். அப்ப அதுவும் ஒரு முனை தான். ஏன்னா 10% கிராஸ் பண்றாங்களா? நம்மளோட பேசிக் அதானே. நம்ம எப்படி ஒரு எலெக்ஷன் அணுகுறோம்? கேண்டிடேட் மெரிட், லோக்கல் கேண்டிடேட் யாரு, இது எல்லாமே வாக்குப்பதிவுக்கு முந்தி ஜஸ்ட் ஒரு 10 டேஸ் கேம்பெயின் பீரியடுக்குள்ள 15 டேஸ் கேம்பெயின் பீரியடுக்குள்ள தான் நம்ம அதை பேச முடியும். ஒவ்வொரு கட்சிக்கு எத்தனை இடம், யார் இந்த கட்சி சார்பா நிக்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல பேர் இருக்கா கெட்ட பேர் இருக்கா, இது எல்லாமே நம்ம இன்னும் காலம்லாம் தள்ளி போனாதான் இதை பத்தி பேச முடியும். இப்ப நம்ம என்ன பேச முடியும் அப்படின்னா எத்தனை முனை போட்டி, அது ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டை பிரிக்குதா பிரிக்கலையா, இப்படிதான் நான் பார்க்கிறேன். அப்ப திமுக ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டை 3ஆ பிரிக்கிறாங்க. 4வது 3 முனையிலையும் இன்னொரு சிறிய முனை வந்து உருவாகுது. சசிகலா மற்றும் டாக்டர் ராமதாஸ். இவங்களோடய நாங்க பேச்சுவார்த்தை நடத்தலன்றாரு இப்போ இவரு நிர்மல்குமார். அப்படின்னா அவங்களும் தனியா தான் நிக்கணும். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு 10% வர முடியாதுங்க. ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வருவாங்க. டாக்டரோட ஓட்டு யாரெல்லாம் பாதிக்கும்? கண்டிப்பா பாமக மெயினா பாதிக்கும். அதாவது அன்புமணி பெல்ட்னுடைய இதுல நிச்சயமா பாதிப்பு. இன்னைக்கு அவர் கூட்டணி அறிவிக்கிறாரு டாக்டர்.
அவரோட அந்த வழக்கு என்ன ஆக போகுதுன்னு நமக்கு தெரியல. மாங்கனி சின்னத்தை முடக்கிற வழக்கு அது சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு டிசைட் பண்ணும் போல இருக்கு, இல்லை நாளைக்கு டிசைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை வைத்து அது மாறும். அது என்டிஏ கூட்டணிக்கு பின்னடைவு. எப்படி வந்தாலும் அது பின்னடைவா மாறும். அதாவது 5000 ஓட்டோ 3000 ஓட்டோ 2000 ஓட்டோ டாக்டர் நிறுத்துற வேட்பாளர்கள் வாங்கினா அது நேரடி நஷ்டம் என்டிஏக்கு. அப்போ என்டிஏக்கு எதிரான வாக்கு வங்கி எப்படி பிளவுபடுது, திமுகவுக்கு எதிரான வாக்கு வங்கி எப்படி பிளவுபடுது, இப்படிதான் நான் இதை பார்க்கிறேன். அப்படி பார்க்கும்போது திமுகவுக்கு நான் ஆரம்பத்துல இருந்தே இந்த கணக்குல இருக்கிற என்னோட ஒப்பீனியன் 150 இருந்து 180 சீட்டு கையில வச்சுக்கிட்டு தான் அவங்க தேர்தல் களத்தையே சந்திக்கிறாங்க. 150 to 180 ஷுவர் வின். இதுதான் திமுகவோட நிலவரம் பிகினிங்ல. போக போக கேண்டிடேட் மெரிட் இதெல்லாம் ஒரு ரோலை பிளே பண்ணும் இல்லைங்களா. இன்னார் கேண்டிடேட், இவர் சரியில்லைங்க, அவர் நல்லா இருக்காரு, இதை வச்சு ஒரு 10-20 சீட்டு மாறும்னு நான் நினைக்கிறேன். அப்போ திமுகவோட டார்கெட் 200. அந்த 200 நோக்கி தான் அவங்க பயணப்படுறாங்க. அதுல மாற்றுக்கிறது இல்லை. திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் விலகி வேற கூட்டணிக்கு போகும், நான் அதை பெரிதா நம்பலைங்க. என்ன காரணம்னா அவங்களுக்கு போறதுக்கு கூட்டணி இல்லை. அப்ப தனியா தான் நிக்கணும். தனியா திருப்பி இன்னொரு முனையா மாறிடும் அது. அது இன்னும் டிஎம்கேக்கு ஃபேவரபிளா ஆகக்கூட அது இன்னும் திமுகவுக்கு சாதகமா முடிஞ்சு. இப்ப சிபிஐ சிபிஎம் அப்புறம் இவரு வேல்முருகன் இவங்க எல்லாரும் தனியா நிக்கிறதா ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. அது என்ன ஆகுங்க, ஒரு குட்டி மக்கள் நல்ல கூட்டணியா மாறிடும் அது. அப்படின்னாலும் திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ். ஸோ அப்போ அம்மையார் சசிகலா எடுக்கக்கூடிய முடிவு, ராமதாஸ் ஐயா எடுக்கக்கூடிய முடிவு, இப்போ விஜய் கூட எடுக்கக்கூடிய முடிவு எல்லாமே திமுகவுக்கு சாதகமான முடிவாக தான் இருக்க போகுது, அவங்க தனித்து போட்டியிடும் என்ற பட்சத்தில். இல்ல, திமுக கூட்டணியிலிருந்து பிரிந்து போறவங்க போவாங்களா உண்மையில நமக்கு தெரியாது. வேல்முருகன் 2 கேட்கிறாரு, கடைசியில் 1 கூட ஒரு ஒத்துக்கோரா இருக்கலாம். சிபிஐ சிபிஎம் கேட்கறாங்க, எங்க போவாங்க? 5 10 சீட்டுக்கு இங்க ஒத்துக்குவாங்களா? இருக்கலாம். ஆனா அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் அது திமுக கூட்டணிக்கு லாபம் தானேன்னு நான் நினைக்கிறேன். அதாவது திமுக கூட்டணியிலேயே தொடர்றதா இருந்தாலும் லாபம் தான், திமுக கூட்டணியை விட்டு வெளியில போறதா இருந்தாலும் லாபம் தானே. நீங்க டெபாசிட் பெறுவது கூட கடினம் என்ற கருத்து கூட கடந்த கால பேட்டிகளில் எங்களுடைய இதை சொன்னீங்க. 16.6% வாக்குகளை பெற வேண்டும், விஜய்க்கே அது கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகத்தை கூட நம்மளோட பேட்டி. இப்பவுமே நீங்க பாருங்களேன், 20% வாக்கு வேணும். நம்ம ஆரம்பத்துல பேசிட்டு இருந்த அதே கணக்கு தான். 20% வாக்கு வேணும் அப்படின்னா வெறும் 4.5 கோடி ஓட்டு பதிவானா 1 கோடி ஓட்டு வேணும் நமக்கு. அப்பதான் நீங்க டெபாசிட் 234 வாங்க முடியும். அது எப்படி சாத்தியங்க? ரூரல் அர்பன் கான்ஸ்டிட்யூன்சி வெரி ஹியூஜ்ங்க. ரூரல் அர்பன் கான்ஸ்டிட்யூன்சியை நீங்க பிரிச்சு பாருங்க. அர்பன்ல விஜய்க்கு ஆதரவு இருக்குங்க, பெண்கள்லாம் அப்படியே விஜய் தான் அப்படின்றாங்க. ரைட்டு, 1 கோடி வாக்காளர்கள்னு நேற்று சொல்லிட்டாரு இவரு நம்ம தலைமை தேர்தல் கமிஷனர். அதாவது 30 வயசு கீழே 29 வயசு வரைக்கும் 1 கோடி வாக்காளர்கள். 1 கோடி வாக்காளர்கள் ஆண் பெண் பாதி பாதி 50-50. ரூரல் அர்பன் அதுலேயும் பாதி பாதி 25-25. அப்போ அர்பன்ல இருக்கிற பெண் வாக்காளர்களோட எண்ணிக்கையே 25 லட்சம் தான். அர்பன் ஏரியாவில் விஜய்க்கு செல்வாக்கு இருக்குன்னு அவரே தான் சொல்றாரு. சென்சி ரூரல் ஏரியாவில் அவங்க பிரச்சனை தானே பார்க்குறாங்க. அர்பன் ஏரியாவில் இல்லைங்க, சினிமா ரசிகர்கள் விஜய்க்கு ரொம்ப ஆதரவு இருக்கு. ரைட்டு, எவ்வளவு பேரு? 25 லட்சம். 25 லட்சமே விஜய்க்கு ஆதரவு. அதுல இந்த பாவம் இந்த தனுஷ், இந்த அஜித் பாவம், அவங்களுக்குலாம் ஆதரவே கிடையாதா? அப்படின்னா அதுல நீங்க ஒரு 5 லட்சத்தை கழிங்க. அப்போ 20 லட்சம் பெண்கள் ஆதரவு 30 வயசு வரைக்கும் உள்ளவங்க விஜய்க்கு. 20 லட்சம்னா 4.5 கோடி ஓட்டுல எத்தனை சதவீதம்? 5%. 5%. அது கூட வராது, 4.5 தான் வரும். 5 எடுங்க, இன்னொரு 5 அவர் எல்லாத்துல இருந்து வாங்குறத எடுங்க 10, இன்னொரு 5 வாங்குறத எடுங்க 15, இன்னொரு 5 வாங்குறத எடுங்க 20. அப்பவும் நீங்க டெபாசிட் வாங்க முடியாது. அதான் நான் சொல்றேன். நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.